அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம்னா, கலீல் கிப்ரான் அவர்கள் எழுதிய தீர்க்கதரிசி, அதாவது தி ப்ரொபட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல தீர்க்கதரிசி. இந்த புக்ல பொருத்தல் அப்படிங்கிற தலைப்பு கீழே அவர் சொல்லியிருக்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது இந்த புக்ல அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, தன்னோட கருத்தை அல் முஸ்தபா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி மக்கள்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை படிக்கிற கேளுங்க. கொடுத்தல்ங்கிற தலைப்பை படிக்கிற கேளுங்க. நீங்கள் உங்கள் சொத்தை கொடுப்பீர்கள், ஆனால் அது குறைவாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்களையே கொடுக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்கள் சொத்து என்ன, நாளைக்கு தேவைப்படுமே என்ற தேவையின் அச்சத்தினால் பாதுகாக்கும் விஷயம்தானே. மேலும் நாளை நாளை என்ன கொண்டு வரும்? மிகவும் ஜாக்கிரதையாக தன் எலும்பு துண்டுகளை மண்ணில் புதைத்து வைக்கும் நாய், புனித யாத்திரைக்கு செல்பவர்களுடன் புனித நகரத்துக்கு சென்று விட்டால் எலும்பு துண்டுகள் என்ன ஆகும்? தேவைக்கான அச்சம் என்பதே ஒரு தேவைதானே. உங்கள் கிணற்றில் தண்ணீர் நிரம்பி வழிந்தாலும் தாகம் எடுத்தால் என்ன செய்வது என்று கலங்கினால் அந்த தாகத்தை எப்படி தணிப்பது? அதாவது எவ்வளவு காசு இருந்தாலும் பத்தலன்னா அது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சிலர் தங்களிடம் நிறைய இருந்தாலும் சொற்பமாக கொடுப்பார்கள். அதுவும் கொடுத்தோம் என்ற புகழுக்காக கொடுப்பார்கள். இந்த மறைந்து கிடக்கும் புகழ் ஆசையினால் அவர்கள் கொடுப்பதே முழுமை பெறாது. அதாவது எவ்வளவு இருந்தாலுமே கொஞ்சமா தான் கொடுப்பாங்க. அதுவும் தன்னோட புகழுக்காக கொடுப்பாங்க. புகழுக்காகன்னு இல்லாம அடுத்தவங்களோட நன்மை நினைச்சு கொடுத்தா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மேலும் சிலரிடம் குறைவாக இருந்தாலும் அனைத்தையும் கொடுப்பார்கள். இவர்கள் தான் வாழ்க்கை மீது நம்பிக்கை கொண்டவர்கள். வாழ்க்கையின் அபரிவிதமான செல்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அதனால் அவர்கள் கஜானா என்றுமே காலியாகாது. சிலர் ஆனந்தத்துக்காக கொடுப்பவர்கள். அவர்களுக்கு அந்த ஆனந்தம் தான் பரிசு. சிலர் வலியுடன் கொடுப்பார்கள். அவர்களுக்கு அந்த வலிதான் பெயர் சூட்டும் விழா. இன்னும் சிலர் கொடுப்பார்கள். கொடுக்கும் போது வலியோ ஆனந்தமோ அல்லது கொடுப்பது சிறந்தது என்ற எண்ணமோ இன்றி கொடுப்பார்கள். அவர்கள் கொடுப்பது தூரத்தில் இருக்கும் பள்ளத்தாக்கில் மட்டில் என்ற ஒரு செடிவகை தன் வாசத்தை மனத்தை எந்த நினைப்பும் இன்றி வீசுவது போன்றது. இவர்கள் மூலம் தான் கடவுள் பேசுகிறார்கள். அவர்கள் கண்களின் மூலம் இந்த உலகத்தை பார்த்து புன்னகிக்கிறார். கேட்கும் போது கொடுப்பது நல்லதுதான், ஆனால் கேட்காமல் கொடுப்பது அதிலும் சிறந்தது. அதுவும் புரிதலுடன் செயல்படுவது. இதுபோன்று கொடுக்க விளையும் உங்களுக்கு கொடுப்பதை விடவும் ஆனந்தம் பெற்றுக்கொள்ள ஒரு ஆள் கிடைப்பதுதான். அப்புறம் எதையாவது கொடுக்காமல் நிறுத்திக் கொள்வார்களா என்ன? உங்களிடம் இருக்கும் அனைத்துமே ஒரு நாள் கொடுக்கப்பட வேண்டியவை தானே. அதனால் இப்பொழுதே கொடுங்கள். கொடுக்கும் காலம் உங்களுடையதாக இருக்கட்டும். உங்கள் சந்ததிகளாக இருக்க வேண்டாம். பல சமயம் நீங்கள் சொல்வீர்கள், நான் கொடுப்பேன், ஆனால் தகுதி உள்ளவர்களுக்குத்தான். உங்கள் தோட்டத்தில் உள்ள மரங்கள் அப்படி செய்வதில்லையே. உங்கள் புல்தரையில் மேயும் மாடுகள் அப்படி கூறவில்லையே. அவைகள் வாழவே அவைகள் கொடுக்கின்றன. ஏனென்றால் கொடுக்காமல் பிடித்து வைத்துக் கொள்வது அழிவுக்கு வழி. உயிர் வாழ தகுதியானவன், பகலுக்கும் இரவுக்கும் அருகதையானவன், அவனுக்கு உங்கள் கொடையை பெற்றுக்கொள்ளவும் அருகதை இருக்கிறது. வாழ்க்கை கடலிலிருந்து பருக தகுதி இருப்பவனுக்கு உங்கள் சிற்றோடையிலிருந்து தன் கோப்பையை நிரப்பிக்கொள்ளும் அருகதை இருக்கிறது. பெற்றுக்கொள்வது என்ற குணமே ஒரு கொடைதான். அதற்கான நம்பிக்கையையும் துணிவையும் நினைத்து பார்க்கும் பொழுது எந்த பாலைவனமும் அதைவிட சிறப்பாக திகழ முடியாது. நீங்கள் யார் இதை எதிர்பார்க்க? வாங்கிக் கொள்ளும் அனைவரும் தன் மார்பை கிழித்து காட்டி தன் சுய கௌரவத்தை இழக்கணுமா? அவர்களுடைய மதிப்பை நிர்வாணமாக்கி கௌரவத்தை இழக்கச் செய்ய விரும்புவதற்கு நீங்கள் யார்? அதாவது நீங்க கொடுக்கும்போது அவங்களோட, அதாவது வாங்கிக்கிறவங்களோட சுய கௌரவத்தை கெடுக்காம நீங்க கொடுக்கணும். அவங்க அவங்க கௌரவத்திலே இருக்கணும். நீங்க கொடுக்கறதையும் பெருந்தன்மையா கொடுக்கணும். அதுதான் இதுல சொல்றாரு. அவங்களோட ஒரு தன்மானத்தை எந்த விதத்திலையும் பாதிக்காத வகையில கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஒரு தர்மம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கொடுப்பதற்காக அருகதை உங்களுக்கு இருக்கிறதா என்று சோதித்துப்பார்கள். உங்கள் மூலமாக கொடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் கருவியாக மாற நீங்கள் தகுதியானவரா? உண்மையில் வாழ்க்கைதான் வாழ்க்கைக்கு கொடுக்க இயலும். கொடுப்பதாக கருதி கொள்ளும் நீங்கள் வெறும் சாட்சியே. பெறுபவர்களே, நீங்கள் எல்லோரும் பெறுபவர்கள் தான். நன்றி கடனை சுமக்க வேண்டாம். உங்களுக்கும் கொடுப்பவனுக்குமான நுகத்தடியை நீங்கள் சுமக்க வேண்டாம். கொடுப்பவனோடு அவன் கொடுத்த பரிசுகளின் மீது சிறகடித்து பறக்க பாருங்கள். உங்கள் கடனை எண்ணி கலங்கினால் கொடுத்தவனின் கொடையை சந்தேகிப்பது போலாகிவிடும். கொடையளிப்பவனின் அம்மா இந்த பரந்த மனம் படைத்த பூமி தாய்.
கடவுள் அவனின் தந்தை. இந்த மாதிரி இந்த கொடுத்தல் இருக்கிறத வந்து அவர் முடிக்கிறாரு. கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கலீல் கிப்ரான் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்கள்ட்ட இருக்கிற அளவை பொறுத்து கொடுங்க. நிறைய வச்சுட்டு கொஞ்சமா கொடுக்காதீங்க. உங்களுக்கு புகழ் ஏற்படுங்கிறதுனால மட்டும் கொடுக்காதீங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து கொடுங்க. அதே மாதிரி நீங்க கொடுக்குறீங்க சரி, நீங்க கொடுக்கும்போது உங்ககிட்ட வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நீங்க கொடுக்குறீங்கல்ல, அவங்களோட தன்மானத்தை நீங்க வந்து கெடுக்காம, அவங்களோட சுய கௌரவத்தை கெடுக்காம நீங்க கொடுக்கணுங்கிறது உங்க கடமை, வாங்கிக்கணுங்கிறது அவங்க கடமை. இதுக்கிடையில வந்து அவங்க கௌரவத்தை வந்து நீங்க இழக்க செய்து நீங்க கொடுக்க கூடாது. பெறுபவர்கள் வந்து பெறுபவர்கள் தான். அதாவது எப்படின்னா, நீங்க பெறுவதற்காக படைக்கப்பட்டீர்கள். அதனால உங்களுக்கு வந்து எந்த கில்ட்டி இருக்கக்கூடாது. நாங்க இவர்ட்ட இருந்து வாங்கிட்டோமே, இந்த நன்றி கடன் அது இதுன்னுலாம் பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க வந்து சப்போஸ் நீங்க இப்ப வாங்கிட்டு நீங்க அதை நன்றி கடனா நினைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கடன் பட்டுட்டோமே நினைச்சீங்கன்னா, நீங்க கொடுப்பவர்களோட குறைய சந்தேகிப்பது போல ஆகிவிடும் சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா கொடுப்பவரோட தாய் வந்து இந்த பரந்த மனம் படைத்த பூமி தாய், அவரோட தந்தை கடவுள். அதனால இந்த பூமி தாயும் கடவுளும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால வந்து கொடுப்பவரோட குறைய வந்து நீங்க கடனா எண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கலீல் கிப்ரான் சொல்றாரு. நன்றி.